குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆயுத பூஜை எப்படி போச்சு? இப்போ மதர் புக் படிக்கலாமா? பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் சாவித்ரி ஒரு மந்திர திறவுகோள் பாகம் 4 ஸ்ரீ அரவிந்தோ சாவித்ரி புக் 5 நேற்றைய தொடர்ச்சி. ஆனால் இப்போது சாவித்திரியும் சத்தியவானும் சந்திப்பதற்கென விதிக்கப்பட்ட அந்த இடமும் அதற்கான நேரமும் அவளை நெருங்கி வருகின்றன. இருப்பினும் சாவித்ரி அதனை முன்னதாக அறிந்திருக்கவில்லை. அவளை அறியாமலேயே அவள் தனது பெயரற்ற இலக்கை நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருக்கிறாள். நம் வாழ்க்கையில் நடக்கின்ற நிகழ்ச்சிகள் அனைத்தும் தற்செயல் நிகழ்வுகள் போன்று தோற்றம் தந்தாலும் உண்மையில் அவை யாவும் அனைத்தும் அறிந்த விதியின் செயல்பாடுகளே. நம்முடைய செயல்கள் யாவுமே எல்லாம் அறிந்த இறை பேராற்றலின் திட்டப்படியே நிகழ்த்தப்படுகின்றன. வாய்ப்பு என்பது தற்செயல் நிகழ்வு என்பது அனைத்தையும் தீர்மானிக்கின்ற இறை சங்கல்பத்தின் முகவர் போன்றதுதான். அனைத்து பொருள்களிலும் உரைகின்ற ஒவ்வொரு அணுவிலும் உரைகின்ற அனைத்தும் அறிந்த எல்லாம் வல்ல பேராற்றல் செயலுக்கான தூண்டுதலை அளிக்கிறது. பிரபஞ்ச நாடகத்தில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் எந்த நேரத்தில் எந்த இடத்தில் எவ்வாறு நிகழ வேண்டும் என்று இறை சித்தம் தீர்மானிக்கின்றதோ அதன்படி மட்டுமே நிகழ்கிறது. ஒவ்வொரு நிகழ்வும் நடைபெறுவதற்கான நேரமும் அது அரங்கேற்றுவதற்கான இடமும் முன்னதாகவே இறை சித்தத்தால் நிர்ணயிக்கப்படுகின்றன. பிரபஞ்ச நாடகத்தில் எதுவுமே தற்செயலாக நிகழ்வதில்லை. அதுபோன்று சாவித்திரியும் சத்தியவானும் சந்திக்கின்ற இடமும் அதற்கான நேரமும் முன்னதாகவே விதியால் தீர்மானிக்கப்பட்டுள்ளன என்று கூறும் பகவான் அவர்களுடைய சந்திப்பின் மகத்துவத்தையும் குறிப்பால் உணர்த்துகிறார். To a space she came of soft and delicate air that seemed a sanctuary of youth and joy, a highland world of free and green delight, where spring and summer lay together and strove in indolent and amicable debate, armed disputing with laughter who should rule. Page number 389.